Daily. Taste the Daily. நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் சதீஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், இப்போது சமீப காலமாக கடும் விமர்சனத்திற்கு உள்ளாவது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டிருக்கு. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சட்டம் ஒழுங்கே சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்லாம் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே வராங்க. இருந்தாலும் கூட இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதுவரையும் அரசு கட்டுப்படுத்துகிற மாதிரி தெரியல. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் டிஎஸ்பி கைது பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ட்டு. இந்த விவகாரத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன தான் நடக்குது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு? அடிப்படையில் இது நீங்கள் கேட்குற கேள்வி மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகமெங்கும் இருக்கக்கூடியவர்கள், தமிழகத்தை பார்க்கிறவர்கள் அல்லது இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவர்கள், தமிழக அரசியலை பார்க்கக்கூடியவர்கள் கேட்கிற ஒரு வெட்கக்கேடான ஒரு கேள்வி என்று சொன்னால், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது, அது ஏன் இப்படி கிடப்பில் கிடக்கிறது, இப்படி கேட்கக்கூடிய கேள்விகள் அரசை துளைத்து கொண்டிருக்கிறது. சந்தேகமே இல்லை. காரணம் அது என்னவென்றால், அந்த காவல்துறை என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கை பார்க்கக்கூடிய அந்த துறை இருக்குது பார்த்தீங்களா, அது முதல்வர் கையிலே இருக்கிறது. ஆனால் முதல்வருடைய செயல்பாடுகள் என்பது பல தருணங்களில் பார்த்தீங்கன்னா, அது சந்திசிரிக்கக்கூடிய விஷயமாக, மக்கள் பார்த்து ஏளனம் செய்யக்கூடிய விஷயமாக, எது அவர் கையில் கட்டுப்பாடு இருக்கிறதா அல்லது வேறு யார் கையிலேயும் இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய வகையிலே பார்த்தீங்கன்னா, அது மிக ஒரு விமர்சனத்துக்குரிய வகையில் இருப்பதனால சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்தமாக சீர்குலைந்து இருக்கிறது என்பதற்கு நீங்கள் குறிப்பிட்ட அந்த காஞ்சிபுரம் சமீபத்தில் நடந்த அந்த இஷ்யூங்கிறது மிக ஒரு கேலிக்கூத்தாக இருக்கிறது. என்ன வருத்தமாக இருக்கிறது என்றால், இந்த அரசாங்கம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, பெருமையாக பீற்றிக்கொள்ளுகிற விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர்கள்தான் சமூக நீதியை தூக்கி பிடிப்பவர்கள் என்பதாகவும், தந்தை பெரியார் படத்தை கொண்டு போய் இவங்க ஆக்ஸ்போர்டில் வச்சது சமூக நீதி என்று பேசுகிற அந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு புறத்திலே சமூக நீதியினுடைய காவலர்களாக தங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுபுறத்திலே பார்த்தீங்கன்னா, மக்களுடைய கேள்வி எங்கே இருக்கிறது, லா அண்ட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது என்கின்ற கேள்வி அது முன்னே வைக்கப்படுகிறது. இவை இரண்டையும் இவர்கள் பெருமை பீற்றுகிற விஷயத்தின் மீது தூற்றுதல் நிகழ்கிறது, இவர்கள் மீது தூற்றப்படுகிற விஷயத்தை இவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். இது ரெண்டும் ஒன்றுக்குள்ள நடக்குது. இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சொல்லப்போனால், இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு டிஎஸ்பி அவர்கள் நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு காரணமாக அவர்கள் கைது செய்யப்பட்டு 22ஆம் தேதி செப்டம்பர் 22 வரை அவர் கைது செய்யப்படுகிறார். அவரை கைது செய்ய முற்படுகிற பொழுது நீதிபதி அவர்கள் அதை குறிப்பாக சொல்லப்போனால் அந்த SC/ST ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் கீழ், அந்த அட்ராசிட்டி ப்ரொவிஷன் ஆஃப் அட்ராசிட்டி அந்த சட்டத்தின் கீழே ஒரு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய கடமையை சரிவர செய்யாதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற முறையில் ஒரு டிஎஸ்பி, அதாவது அவர் தான் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் என்று சொல்லுவார்கள், அந்த நிலையில் அந்த பதவியில் இருந்து எதை அவர்கள் ஒரு FIR போட்டு அந்த வழக்கை முறைப்படி நடத்த வேண்டுமோ அவர் அதை நடத்தாமல் இருந்த ஒரு காரணத்தினால அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நீதிமன்றம் தள்ளப்பட்டிருக்கிறது. அதுதான் சார். இப்போது இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு விஷயம். ஒன்று வன்கொடுமை வழக்கு, அதில் வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது அந்த டிஎஸ்பி மேலே குற்றச்சாட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் உத்தரவிட்டு கூட காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு. இந்த தைரியம் எங்கிருந்து வருது? ஒன்று. இன்னொன்று, இந்த வன்கொடுமை, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான அந்த தாக்குதல் தொடர்ச்சியாக அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. வேங்கை வயலில் தொடங்கி இப்போ சமீபத்தில் நடந்த இந்த திண்டிவனத்தில் நடந்த பட்டியலின அதிகாரியை காலில் விட வச்ச சம்பவம் வரையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அரசு இந்த பட்டியலின மக்கள் மீதான தாக்குதலை வேடிக்கை பார்க்குதா? அது நிச்சயமா. ஏன்னா இவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதை அலட்சியப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வைக்கிறவங்க தானே. ஏன்னா 2 சீட்டுக்காக அவர்களை ஓட விடுகிறவர்கள் தானே. அந்த அலட்சியம் மிக அந்த பாரபட்சமாக நடந்து கொள்வது. ஆனால் அதுக்கு பேசுவது என்னமோ சமூக நீதி என்று அவர்கள் பேசுகிறார்கள். இதுக்கு என்ன வருத்தமாக இருக்கிறது என்றால், ஒரு காவல்துறையை நாம் குறை சொல்வோமா என்றால், ஒரு வழக்கறிஞராக நான் காவல்துறையை என்னால் குறை சொல்ல முடியவில்லை. காரணம் என்னவென்றால், காவல்துறை அதிகாரிகளுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. யாரால் கட்டப்பட்டிருக்கிறது என்றால், இந்த அரசியல் தலைவர்களாகவும் இருக்கக்கூடிய ஆளுகின்ற ஆளும் கட்சி திமுகவினுடைய அரசியல்வாதிகளால், ஆட்சியாளர்களால்
காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இல்லை சார், இப்போ குறிப்பாக இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் சட்டம் ஒழுங்கு தான் ஒரு ஆட்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவுகோலாக பார்க்கப்படும் போது இப்படி காவல்துறையினரோட கைகளை கட்டப்பட்டால் தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கும்போது அது ஆளும் அரசுக்கு தானே எதிராக போய் முடியும். கண்டிப்பா அது தெரிந்தும் கூட அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை. இந்த நாடு எக்கேடுகிட்டு போனா என்ன, தமிழ்நாட்டு என்ன நடந்தால் திரும்பியும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்கின்ற எண்ணம் அவர்கள் மனதிலே விழுந்து விட்டது. அது விழுந்ததனால இந்த இன்னும் இருக்கக்கூடிய இந்த 6 மாத கால ஆட்சியை ஏதோ நடத்தி விட்டால் போதும். ஏன்னா 4 ஆண்டு காலத்தில் அவர்கள் என்னவெல்லாம் அவர்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அனைத்தையும் சாதித்து விட்டார்கள். அவர்களுக்கு எது சாதகமாக இருக்க வேண்டுமோ அனைத்தையும் சாதித்து விட்டார்கள். அவர்களுடைய சாதனை என்பது மக்கள் நலனில் அல்ல, அவருடைய குடும்ப நலனிலும் கட்சி நலனிலும் எவையெல்லாம் இருக்க வேண்டும். மேலிலே இருந்து ஒரு கீழ்மட்ட கவுன்சிலர் வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை திமுகவுடைய சார்ந்து இருக்கக்கூடிய அனைவர்களும் அவரவர்கள் சுயநலத்திலே சரியாக இருந்து விட்டார்கள். அதனால மக்கள் நலன் என்பது கேலிக்கூத்தாகிவிட்டு குப்பை தொட்டியில் தூக்கி எறியப்பட்டு விட்டது. அதனால அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த காவல்துறை அதிகாரியுடைய செயல் நீங்க குறிப்பிட்டீங்களே எவ்வளவு வருத்தத்திற்குரியது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் கோர்ட்டுக்கு வரலன்னு அவர் கேட்கும்போது நான் ஒரு விஐபிக்கு எஸ்கார்ட்டாக போக வேண்டியிருக்குன்னா ஒரு காவல்துறை அதிகாரியோட மரியாதை என்ன நினைச்சு பாருங்க. இதே விஷயத்தை யோசித்து பார்க்கணும். மயிலாடுதுறையுடைய காவல்துறை அதிகாரி ராதாகிருஷ்ணன் என்று நினைக்கிறேன், அவருக்கு நிகழ்ந்த கொடுமை என்ன நினைத்து பாருங்கள். அவர் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அவருக்கு வண்டி கொடுக்காம ரோட்ல நடக்க விட்டு வேடிக்கை காமிச்சாங்க. ஆனா இங்கே ஒரு சந்தேகம் வருது, நீங்க காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க, ஆட்சியாளர்கள் தான் பண்றாங்க அப்படின்னா இப்ப காவல்துறையை தங்களுடைய ஏவல் துறையா பயன்படுத்திக்கிறதுக்காக ஆட்சியாளர்கள் காவல்துறையினோட கைகளை கட்டுறாங்களா? கண்டிப்பா அதுதான் நடக்குது. ஏனென்றால் காவல்துறைக்கு நீங்க ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும். அப்பொழுதுதான் என்ன நடக்கும்னா அவர்களால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும். காவல்துறை அதாவது எப்பொழுது கரை வெட்டி காக்கி சட்டையை மதிக்காமல் இருக்கிறதோ அந்த யூனிஃபார்ம் கொடுக்கிற மரியாதையை நீங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இது போல் சந்தி சிரிக்கத்தான் செய்யும். இதில் நான் வருத்தப்படுவது காவல்துறை அதிகாரிகள் நினைத்து வருத்தப்பட வேண்டுமே தவிர அவர்கள் மீது நாம் குறை சொல்லிவிட முடியாது. ஆனால் என்ன ஆகுது பாருங்க, பெரும்பாலும் இது போன்ற இன்சிடென்ட்ஸ் சின்ன இன்சிடென்ட்லேருந்து நீங்க பெரிய இன்சிடென்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட ஒருத்தர் மனு கொடுக்க போனார், திருப்பத்தூர் நினைக்கிறேன், உங்களுடன் ஸ்டாலின் மனு கொடுக்க போனார். அந்த அதிகாரி தடுக்கிறார் என்றால் அந்த அதிகாரியை ஒரு சாதாரண ஒரு குடிமகன் கேள்வி கேட்கிறார். அப்ப கேள்வி கேட்கும்போது நான் உன்னை திருப்பி அடிப்பேன்னு சொல்ற அளவுக்கு காவல்துறையுடைய அதிகாரியுடைய அந்த காக்கி சட்டைக்கு மரியாதை போயிடுச்சு. பெரிய அரசியல் பின்புலத்தில் இருக்க தலைவர்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழலை இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சி தமிழக கட்சியோட தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது திமுக கூட்டணியில் இருக்க விசிக கட்சியினர் தாக்குதல் நடத்தின சம்பவங்கள்லாம் பார்த்தோம். இத்தனைக்கு டிஜிபி அலுவலகத்துக்கு வெளியில் நின்றுட்டு இருந்த ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு தலைவருக்கே இந்த நிலை அப்படின்னா சாதாரண மக்களோட நிலைமை திமுக ஆட்சியில் எப்படி இருக்கு? இதுதான் ரொம்ப கொடுமையினுடைய உச்சம் என்று சொல்ல வேண்டும். இதை உண்மையிலே சொல்லப்போனால் இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் என்பது வெட்கக்கேடான ஒரு விஷயம். என்னவென்றால் அவர் மீது உங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான கோபம் இருக்குமே, ஆனால் அதை அரசியல் ரீதியாக நீங்கள் அவர் மீது நீங்கள் விமர்சிக்க வேண்டும். அவர்கள் மீது நீங்கள் எதுவும் வழக்கு தொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் வழக்கு தொடுக்கலாம். ஆனால் எங்கே அவர் வராரு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு டிஜிபி ஆஃபீஸ்க்கு வரார். இப்போ நீங்கள் சொன்னீங்களே பழைய இன்சிடென்ட் நம்ம பேசினோமே, காஞ்சிபுரம் நிகழ்ச்சியை பேசுகிறோமே, அதோட தொடர்ச்சியாக இதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு டிஜிபி அலுவலகத்து வாசலிலே இருந்து கொண்டு ஒரு அரசியல் தலைவருக்கு, அதுவும் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனா என்ன கொடுமை பார்த்தீங்களா, அவரை யார் தாக்குகிறார்கள், செருப்பால் அடிப்பதாக ஒரு நிகழ்ச்சியை யாராலும் மறைக்க முடியாது. ஏனென்றால் அந்த தெருவில் அந்த டிஜிபி ஆஃபீஸ் இருக்கக்கூடிய அத்தனை கேமராக்களுமே சாட்சி. அவர் மீது தாக்குதல் நடைபெறுகிறது, சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கிறோம். அந்த தாக்குதல் நடைபெற்றதுக்கு பிறகு அவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவர் தன்னை தாக்குதல் நடத்துகிறார். இது அடிப்படையில் இருக்கக்கூடிய மனித உரிமை, கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கிற ரைட், அதை அவர் செய்கிறார் என்பதற்காக அந்த பட்டியலினத்தை சார்ந்த ஒரு தலைவரை நீங்கள் கைது செய்து ராத்திரியோட ராத்திரியா நீங்க கைது செய்கிறீங்கன்னா இது எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி? ஆனா அவரை கைது பண்ணிருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தி, ஆனா தாக்குதல் நடத்தினாங்க, அவங்க மீது நடவடிக்கை நீங்க அது பாருங்க. அவர்களை கைது செய்யவில்லைன்னா அவர்களுக்கு, அதாவது டிஜிபி அலுவலக வாசல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று கூட நம்ம யோசிக்க வேண்டாம், அது யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவர் மீது ஒரு தாக்குதல் நடைபெறுகிறது, அதுவும் எங்க டிஜிபி அலுவலகத்தின் வாசல்லன்னா அப்போ என்ன துணிச்சல் அவங்களுக்கு இருக்கணும்? இது என்ன ஆஃப்டர் ஆல் டிஜிபி காவல்துறை அலுவலக வாசல் தானே என்றால் அப்போ அவர்களுக்கு எந்த வகையான மரியாதை டிஜிபி அலுவலகத்தின் மீது இருக்கிறது என்று எண்ணி பார்த்தால் அப்போ சட்டம் ஒழுங்கு நம்ம பேசின பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கிறது என்று தெரிகிறது. அப்போ இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், நீங்கள் சமூக நீதி என்று பேசுகிறீர்கள், அந்த சமூக நீதி சந்தி சிரிக்கிறது,
நீங்கள் வந்து எப்படிப்பட்டதான ஒரு ஒரு மாயையை வந்து உருவாக்கி மக்களை ஏமாற்ற நினைக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு புறத்திலே காஞ்சிபுரத்திலே பார்த்த அந்த ஒரு நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது. திண்டிவன சம்பவத்தை நம்மால் இது வந்து அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் இந்த அரசு. ஏனென்றால் எப்படிப்பட்டது ஒரு 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 அரசு அதிகாரி, அவரும் வந்து ஒரு பட்டியலத்தைச் சேர்ந்த ஒரு அரசு அதிகாரி, அந்த அரசு அதிகாரியை நீங்கள் வந்து காலில் விழ வைத்து அவர்களை அவமானப்படுத்தி அதுவும் வந்து அந்த அரசு அலுவலகத்திலேயே நடத்தினால் மக்கள் பிறகு எப்படி மதிப்பார்கள்? இப்போ இந்த பொறுப்பு டிஜிபி நியமனத்தில் கூட அவர் டிஜிபி வெங்கட்ராமன் பதவியேற்ற போது நிறைய மூத்த ஐபிஎஸ் அதிகாரிலாம் கலந்து கொள்ளவே இல்லை அப்படின்லாம் செய்திகள் வந்துச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப ரொம்ப இதுவும் ஒரு மிகப்பெரிய வெட்கக்கேடான ஒரு விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு முறையான இப்போ பாருங்கள், நம்ம சொன்னோம் பாருங்கள், இந்த காவல்துறையை வந்து ஏவல் துறையாக எப்படி இந்த அரசு பயன்படுத்துகிறது என்பதற்கான கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய உதாரணமாகவே இதை சொல்லலாம். ஏனென்றால் ஏற்கனவே 2018 உச்சநீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை பிரகாஷ் சிங் கேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கின்படி பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிபி நியமனத்திற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே நீங்கள் வந்து அரசு வந்து பரிந்துரை செய்ய வேண்டும், யூபிஎஸ்சி பட்டியல் அனுப்பணும். ஆனால் அப்படி பட்டியல் அனுப்புகிற போது இருக்கக்கூடிய 3 அதிகாரிகள் பேர், அதிகபட்சம் 3 அதிகாரிகள், இப்போ சீனியாரிட்டி அதுலேயே வந்து சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அவருடைய பணி அனுபவம், அவர்கள் செய்திருக்கக்கூடிய சேவை, அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ், இந்த விஷயங்களை எல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு மூத்த அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே அவருடைய பரிந்துரை செய்யணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் ரத்தோர் அவர்கள், சீமா அகர்வால், இன்னும் சொல்லப்போனால் பல தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் இருக்கிறார்கள். நம்ம பேர் குறிப்பிட வேண்டிய அதான் சார். இப்போ நிறைய அனுபவத்தில் மூத்தவங்க நிறைய பேர் இருக்கும்போது இவருக்கு பொறுப்பு டிஜிபியா பதவி கொடுக்க அடிப்படை காரணம் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியா வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அதன் பின்னாடி ஒரு அரசியல் பின்னணி கணக்கு இருக்கு அப்படின்லாம் குற்றச்சாட்டு. ஏனென்றால் இந்த காவல்துறையை ஏவல் துறையாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த தேர்தல் நடக்கிற காலம் வரை எப்படியாவது இதை இழுத்து தன்னுடைய முழு கண்ட்ரோல் கட்டுப்பாட்டில் வந்து முதல்வர் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த திமுக அரசு, முதல்வர் கூட நான் சொல்ல மாட்டேன், இந்த திமுகவில் இருக்கக்கூடிய மேல்நிலை இருந்து கீழ்நிலை இருக்கக்கூடிய அனைவரும் காவல்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அத்தனை நேர்மையான அதிகாரிகள் பலர் இருக்கும்போது அவற்றை எல்லாம் விடுத்து கீழ்நிலையிலே இருக்கக்கூடிய, அதாவது அனுபவத்திலே கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை நியமனம் செய்கிறார்கள் என்றால் அவருடைய பதவியேற்பிற்கு எப்படி அவர்கள் வருவார்கள்? தூய்மை பணியாளர்களோட போராட்டம் மீண்டும் தொடங்கியிருக்கு. மீண்டும் போலீசார் அவங்க மீது அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டு கைது பண்ணுற நடவடிக்கையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கா சார் இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரம்? அரசுக்கு இது நெருக்கடியாக இருந்தாலும் அரசு இதை அலட்சியப்படுத்துகிறது. அதாவதுங்க, ஒரு நெருக்கடி வந்தால் என்ன செய்வீங்க? ஒரு நல்ல அரசு என்ன செய்யும் என்றால் அது நெருக்கடி வருவதற்கு முன்னதாகவே அதை தீர்க்க வேண்டும். இல்லை என்றால் நெருக்கடி வரக்கூடிய விஷயத்தை ஆராய்ந்து அறிந்து அதற்கு தக்கபடி முன்னேற்பாடான உங்களுடைய அந்த நீங்கள் கொண்டு வர அந்த கான்ட்ராக்ட் எதுவாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் சரி செய்ய வேண்டும். அல்ல, அவங்க சொல்றது 2 விஷயம் தான். ஒன்று, தனியாருக்கு வந்து தூய்மை பணிகளை கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். பணி நிரந்தரம் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை நிறைவேற்றுங்கன்னு தான் அவங்களோட இந்த அடிப்படை கோரிக்கையை தான் கேட்குறாங்க. ஆனால் அதை அரசு செய்யாமல் அலட்சியம் காட்டுறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டிய காரணங்கள் பல இருக்கின்றன. என்னவென்றால் இவர்கள் கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுத்தாங்க, அந்த கான்ட்ராக்ட்ல யார் யார் பலன் அடைகிறார்கள், வந்து அதனால் நசுக்கப்படுகின்ற இந்த தூய்மை பணியாளருடைய வருமானம் நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் முக்கியம். வந்து நீங்கள் தனியார் மயமாக கொடுப்பது என்பது கூட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செகண்டரி ஒப்பீனியன் தான். ஆனா அவருடைய வருமானம் இருக்கிறது பாருங்க, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அவர்கள் இன்று வரை வாங்கி கொண்டிருந்த சம்பளம் கூட இவர்கள் வந்து இந்த பணி நியமனத்தின் மேல போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா கான்ட்ராக்ட் காஸ்ட் இஸ் வெரி ஹை. அதில் போகக்கூடிய அந்த காசு, அதில் அந்த இருக்கக்கூடிய அதில் கிடைக்கக்கூடிய கமிஷன் அது எங்கே கைமாறுகிறது என்று பார்க்கிற போது அட் ஹூஸ் காஸ்ட் இந்த அன்றாடமாக வருமானத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளருடைய வருமானத்தை நசுக்கி அவருடைய வாழ்வாதாரத்தை நசுக்கி அந்த காசை நீங்கள் கமிஷனாக எடுத்து அதில் நீங்கள் வந்து ஒரு ஊழல் செய்ய வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் நினைக்குமேயானால், ஒரு அரசு அதிகாரிகள் நினைப்பார்களே ஆனால் இந்த அரசாங்கத்தை என்னவென்று சொல்லுவது? ஓகே சார், ஒட்டுமொத்தமாக கமிஷனுக்காக ஒட்டுமொத்தமாக ஆட்சியே வந்து தங்களோட சுயநலத்துக்காக நடத்திட்டு இருக்கு திமுக அப்படின்னு சொல்றீங்க. பாப்போம் மக்கள் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம். இதற்கு நிச்சயமாக இல்ல, கூடிய வரையில் மக்கள் பதிலளிக்கக்கூடிய பதிலளிக்க வேண்டும், மக்கள் இதுக்கு சிந்திக்க தொடங்க வேண்டும் என்பதுதான். நீங்க நம்ம சொன்ன ஒரு 4 இன்சிடென்ட்ல நம்ம இன்னைக்கு பேசின இந்த 4 நிகழ்வுகளையும் எண்ணி பார்த்தால் ஒரு புறத்திலே சமூக நீதி என்று பேசுபவர்கள் சமூக நீதியை போட்டு மிதிக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அதே தருணத்தில் அந்த சமூக நீதியை அழிப்பதற்கும் மிதிப்பதற்கும் காவல்துறையே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற இந்த கொடுமையை எண்ணி பார்க்கிற பொழுது இதற்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு
விரைவில் வரும். 2026 தேர்தல் தான் அந்த சரியான முடிவா இருக்கும். மக்கள் சிந்திக்க வேண்டும். ஓகே, மக்கள் சிந்திக்க வேண்டும். இல்லை என்றால் இதற்கு விடிவு கிடையாது. ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம் மக்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்ட்டு நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.